இங்க ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. 5 வருஷமா ஒரு பாம்ப வளர்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த பொண்ணு வந்து அந்த பாம்பு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா. டெய்லி சாப்பாடு குடுக்கறதுல இருந்து எல்லா வேலையும் அவ தான் பாத்துக்கிறா. ஒரு நாள் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போ சடனா அந்த பாம்பு வந்து இவ கிட்ட படுக்கிற மாதிரி இருக்கு. இவளுக்கு அந்த டைம் பயங்கரமா பயப்படுறா. ஏன்னா இந்த பாம்பு டெய்லி நல்லா சாப்பிடும். ஆனா 2 நாளா எதுவுமே சாப்பிடல. அதனாலேயே இந்த பாம்பு இவ கிட்ட வரும்போதெல்லாம் இப்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. இத பத்தி பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்க அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போ, நீதான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, பேசாம படு அப்படின்றான். அடுத்த நாளே இது எல்லாத்தையுமே அவளோட ஜாலஜி ப்ரொஃபசர் கிட்ட சொல்றா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்னேக்கோட ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியா எடுத்துக்க கூடாது, அது ஒண்ணு சாப்பிடறதுக்கு தான் இப்படி திட்டம் போடுது அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் இவ பயங்கரமா பயப்படுறா. ஆனா அது மட்டும் இல்ல, இத பத்தி அவ ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்றா. ஆனா அப்பவுமே நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க, நம்ம பாம்பு ரொம்ப பாவம், அப்படிலாம் ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு சொல்றான். சோ கொஞ்ச நாளைக்கு இத பத்தி அவ பெருசா யோசிக்கல. ஒரு நாள் நைட் எந்திரிச்சு பாக்கும்போ அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல, இந்த பாம்பும் அவளும் மட்டும்தான் இருக்கு. இந்த பாம்பு வேற இவ கிட்ட வந்துகிட்டே இருக்கு. இவளும் பயந்துகிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, இப்போ நம்ம இந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா அந்த ரூம்ல இருந்து வெளியே வரதுக்கு பாக்குறா. ஆனா அந்த டோரை ஓபன் பண்ணி வெளியே போக இருக்கும்போ அந்த பாம்பு இவள அட்டாக் பண்ண வருது. இனி இப்படி இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்டா கீழே இறங்கி வெளியே போவதுக்கு ட்ரை பண்றா. அப்போதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவளோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாரு. ஒருவேளை இதுக்கு பின்னாடி அவளோட ஹஸ்பண்ட் தான் இருக்கானோ அப்படின்னு சந்தேகப்படுறா. இனி பொறுமையா இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்றா. ஆனா டோர் வந்து வெளியே இருந்து லாக் பண்ணிருக்கு. இப்போ கன்ஃபார்மே பண்றா இவளோட ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு. இவளை கடிக்க வந்து அந்த பாம்பு அட்டாக் பண்ணிட்டு பக்கத்துல இருந்து ஒரு ராட் வச்சு டோர் ஓபன் பண்ணி வெளியே வந்துடுறா. வண்டியில போகும்போது இவங்க 2 பேரோட மேரேஜ் பிக்க பார்த்து பயங்கரமா கோவப்படுறா. அது மட்டும் இல்ல, நடந்த எல்லா விஷயத்தையும் இவளோட ஜாலஜி ப்ரொஃபசர் கிட்ட சொல்றான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவ ஒரு முடிவெடுக்க அவளோட ஹஸ்பண்ட சும்மா விடக்கூடாது அப்படின்னு. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு பழக்கம் இருக்கு, இந்த பாம்பை கூப்பிடுறதுக்கு விசில் அடிச்சுதான் கூப்பிடுவான். அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு போஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இவள தேடிட்டு இருந்த அவளோட ஹஸ்பண்டும் கரெக்டா இந்த ஜாலஜி லேபுக்கே அந்த பாம்பையும் கூட்டிட்டே வந்துடுறான். இந்த டைம் எதுவுமே பெருசா பேசாம அந்த பாம்பை வெளியே விடுறான். அதுவும் இவள அட்டாக் பண்ண வருது. கரெக்டா இந்த போர்ஷன் அந்த பாம்புக்கு மேல இன்ஜெக்ட் பண்றான். இவன் விசில் அடிச்ச சத்தத்துல அந்த பாம்பு ரிட்டர்ன் அவனே அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி ஆளுகளுக்கு இதுதான் சரியான பாடம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.